நல்லா மாட்ட போறோம். எல்லாம் உன்னாலதாண்டி. அவ செத்து போயிடுவேன்னு சொன்னாலாம், இவ திறந்து விட்டாலாம். இப்ப எல்லாரும் உண்மையா சாக போறோம். உங்க அக்கா மட்டும் ரூம் இல்லன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரையும் சாகடிச்சிட்டு தான் அந்த ஆளு மறுவேலையே பாப்பான். வானதி, ஐயோ வந்து தொலை. வானதி, வானதி, தொலைஞ்சோம். அப்பாவோட பிடிச்சல வானதி பாரு. வானதி, என்ன பண்ண போறாரு தெரியலடி. வானதி எங்க போனா? ஏய், வானதி ரூம்ல இல்ல, எங்க போனா? வானதி, வானதி. ஏய், இவ்வளவு சத்தமா கத்தியும் அவ வரலன்னா அப்ப வானதி வீட்டுல இல்ல. எங்க போனவ சொல்றே. ஏய், உங்ககிட்ட தான் கேக்குறேன். வாயில குறுக்கட்டி வச்சிருக்க, வாயை வந்து பதில் சொல்றீ. ஏய், கேட்டுட்டே இருக்கே, பேந்த பத்தி முடிச்சிட்டு இருக்க. ஏய், வானதி எங்க? ஏய், ஏதாவது சொல்லி தொலையண்டி. மரம் மாதிரி நிக்கிற, எங்கடி போனாவ? பைத்தியக்காரமா கத்திட்டு இருக்கேன், ஒண்ணு பதில் சொல்ல நின்றுட்டு இருக்க. வாயை திறந்து பதில் சொல்லணும்னு வச்சுக்க, அடிச்சு கொண்டு வருவேன். அப்பா, அக்கா ஃப்ரெண்ட பார்க்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காப்பா. அது நீங்க காலையில அவளை திட்டினதுனால அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு மனசு சரியில்லை, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நர்மதாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா. நான் முன்னாடியே கேட்டேன்ல, சொல்லி தொலைக்க வேண்டியதானே. எதுக்கு ஆத்தால மகன் கத்த விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அது மண்டபத்துல இருந்து வந்ததுல இருந்து வானதி அக்கா கிட்ட நீங்க ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டீங்களா, அது ஏன்னு எங்களுக்கும் தெரியல.